நல்லாதான் இருக்குது, பயப்படாம போயிட்டு ரத்த டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. வண்டி போயிட்டு இருக்குது. போனே தேங்காய் கொடுத்து செய்வாங்க அப்படி. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்க எஸ்எஸ்கே தமிழா. நில்றா, தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? வயசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். வீட்டில் இருந்துட்டு இப்போது ஒரு சிறப்பான ஒரு பண் நடக்க போகுது. இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டு சேவல் இருக்குல்ல, அந்த கட்டு சேவலோட கறி கிடச்சி அந்த கறி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டோம். வெட்டி அந்த அண்ணா வீட்டில் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது அண்ணா வீடு. அண்ணா வீட்டில் கொஞ்சம் கறி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக எங்கள் நாய்க்கு எதுக்குன்னா, இது வந்து நம்ம சிண்டு குட்டி கருவாடை வாங்கிட்டு வந்தோமா, பெரிய கருவாடு. அந்த கருவாடை பாட்டு பேன் நின்றுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதான் பிளானே, ஒரு 7 பசங்க 8 பசங்க வருவாங்க, சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுதான் பிளானு. இப்போ கறி பார்த்தீங்கன்னா இருந்து காட்டுறேன். இதுதான் கட்டு சேவல் கறியாமா, எனக்கு தெரியாது, நல்லா முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. இது வந்து நம்ம வீட்டுக்கு, இது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு. இதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் சமைக்க போகிறோம். கரெக்டாக டைம் ஓகே, எடுத்துகிட்டு போய் இப்போ சமைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கறி வறுத்துட்டு இருந்துருக்கோன்னு, அதுக்குள்ளே நம்ம பையனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. அதனால தான் இப்போ வந்த கடைக்கு. பக்கிப்பா எங்கே இருக்கிறான்னு தெரியல, ஏதோ உட்காந்துக்கிறான் பாரு. உடம்பு சரியில்லாத ஆள். மத்தியானம் சரியா வலியிடேன், அப்புறம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து அப்புறம் ஒரு போட்டோல எடுத்து போட்டோ எடுத்தாங்களா இங்க ஹாஸ்பிட்டலுங்க? அந்த பிட்புள்ளியும் போயிட்டு சொல்றாங்க. வலி ஆயிட்டே என்ன ப்ராப்ளம்? நல்லாதான் இருக்குது, பயப்படாம போயிட்டு ரத்த டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே குமிஞ்சு செஞ்சுட்டுக்கிற வலி எதுக்குடா வாங்கிக்கிறேன்? அவனுக்கு மண்ணு வேணுதான்டா. உங்களுக்கு பயமாயிருச்சுடா. நீங்க எடுத்து விட்டாரு கழிவுக்கு கால் கையில கொண்டாயிட்டே வர மாட்டேங்குது. காலையில் வேலை செஞ்சியா? பண்ண ஒரு 3 மணிக்கு, அப்புறம் உட்காந்துட்டேன்னா முடியல. உட்காந்து சோத்த தின்னு ஓட்ட கை ரூடாட்டு ஈஸியாச்சு. உட்காந்து வந்துட்டு வேலை செய்ய வர முடியல. உட்காந்து அப்புறம் உட்காந்து ரொம்ப தேய்ச்சிட்டுங்கடா, எந்திரிச்சுட்டுங்க வடியாக. அதான் ஓனரும் சொன்னேன், 3 மணிக்கு கூட்டி போன கால் 3 நாள். வணக்கம். கருத்து சொல்லுங்க. இப்போ கருத்து என்னன்னா, ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ள விட்டுருக்குறோம். வீட்டுல படுத்து கொண்டு மறுபடியும் என் கூட வரங்கிறா. இதுதான் இப்போ கருத்து. என்ன பண்றதுன்னு தெரியும். காய் சுதாரணனுக்கு தேங்காய் கூட உடைக்க தெரியல. காய்ச்சி இப்போதான் போயிட்டு தனப்பால வீட்டுக்கு போட்டு வந்தோமா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எனக்கு உள்ள தோண்டி போட்டு ஆட்டி ஊத்துடா. என்ன பாருங்க, சுதாரணை உடைச்ச தேங்காய். சரி, சுதாரணை உடைச்ச தேங்காய். மரியாதை கொடுக்கூடாது. இல்ல காலையில சொல்லிட்டேன், காலையில 5 சொல்லிட்டேன் கணேசன். இப்போ வாங்குறவங்க வாங்கிட்டு போய்க்கிறாங்க. அவர்தான் செஃப் விஜய், இவரு அவர் ஃப்ரெண்டு சுதாகர்.
பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு இருக்குது வாங்கிட்டு கறி போட்டாச்சு. டன் 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 டன். எப்பவுமே அன்னைக்கு விஜய் வீட்டில் கறி சாப்பிட்டுருந்தேன். தேங்காய் போட்டு பண்ணியிருந்தாங்களா, நல்லா இருந்தது அப்படின்னு அங்கே ஓனையோட தேங்காய் போட்டு செய்வாங்க அப்படின்னு. இங்க விஜய் ஹாய் ஹாய். சும்மா பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி பசங்க வரவே இல்லை. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சமைச்சு இப்படி மழை வெளியே போச்சுன்னா எல்லாம் பூ வந்துடுவாங்க. கொஞ்சம் வரக்கு ஏற்படுவோம். இப்போதான் போன் பண்ணி கூப்பிட்டு 2 பேர்த்த. இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஃபன் எல்லாம் பண்ணுவோம். தரமாக இருக்கும் பாருங்க. டீ வேகமாக எரியுது, ரொம்ப சீக்கிரம் சிக்கன் வெந்துதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கும். எங்க எப்படி பயங்கரமாக எங்க இங்கே கொஞ்சம் கத்தியில் லைட் அல்லது ஆற வச்சு டேஸ்ட் பார்க்குறியா? ஆ சடப்பா இருக்கு. லிக் பீப்புள் இவர் பார்த்துங்க, முட்டிலேருந்து நக்குறாரு. ஓகே ஓகே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒன்றும் மட்டும் மாறவில்லை. இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றத. இன்னும் பசங்களே எவனும் இல்லை, அதுக்குள்ளே சாப்பிட்டுக்க. எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் பார்க்குறாங்க, வெறும் சோறே தின்ட்டீங்க. எப்போ அப்புறம் சாப்பிட்றது? ஏன்டா எப்படி இருந்துச்சு? எப்படி டேஸ்ட் சொல்கிறா? சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு உனக்கு ரெடியாக கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா சாப்பிட போட்டோம்னா அப்படியே ஓரமாக வந்து அப்படியே வந்துப்பேன். ஆட்டாங்க உட்காந்து பயங்கரமாக இருக்குது கிரேவியோட. தேங்காய் எங்கேயும் போட்டுக்க ஜல்லு குருது ப்ரோ. நல்லா இருக்கா? அதையோட எடுத்துக்கோ. உதக்குள்ள அடா மணியும் கூடயே வருதுடா. கைப்பிடி போடு போடு. அதை வீசிடுற. போகும்போது சொட்டிடாத. போகும்போதுண்டா துவத்துலேயே 5 பேர் 6 பேர் நீ வந்துருப்பான்டா. அங்கே ஒரு பையன் போகிறான்ல, அவனுக்கு இப்போ சனிக்கிழமை அவன் பாவம் சாப்பிட மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. வருத்தத்துலேயே போகிறான். இரா திறக்கிறேன் நான். வரலவா வரலவா வரல வரல. ஓகே அது எப்படி ரோலெக்ஸ் இறக்கி வை இறக்கி வை. பார்த்து எங்க இந்த திருட்டுத்தனமா கறி எடுத்துட்டு அதான் அதுக்குன்னு இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. எத்தனை வாட்டி டேஸ்ட் பார்ப்பேன். ஏடா டேஸ்ட்டுமே பாட்டுக்கிறேன். டேஸ்ட் பார்க்கறதுக்கு வேறு வடச்சட்டி கழுவிட்டு போயிடுவோம். சரியா எல்லாமே ரெடி. இன்னொரு 2-3 பசங்க வரணும். எல்லாமே ரெடி. மணி ரெடி. மணி இலையில போய் மணி இலையில படுத்துருவாண்டா போய். மணி
இது மட்டும் ஆரஞ்சு சாப்பாடு நல்லா உள்ள ஓடா சூடாய்க்கு சூடாய்க்கு உடச்சுள்ள ஓட்டின்னு வச்சுக்க எல்லாம் லீட் ஆயிடும் சோறு அடுத்து கறி சோறு கறியாக சாப்பிட போகிறோம். ஆழ்ந்த எதிர்பார்ப்புடன் உள்ளார்கள். சாப்பாடு நினைச்சு வீசுறியா வேற என்ன நினைச்சு வீசுறியா? சைடு ஓகே. கீழே அண்டர் கிரவுண்டில் பேக் போட்டுருக்குறா. போட்டுமாடா இன்னொரு இலை போட்டுருக்குது. அங்கங்கிற ஓர ஊருக்கு பேட்ச் ஒர்க் பண்ணாதீங்க. ஊற்றிடலாமா? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஊற்றலான்னு தோணுது எனக்கு. அங்கே ஊற்றிடாத, கீழே போயிரு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு எதிர்பார்க்கவா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாட்டு என்னாச்சு? தள்ளி போய்க்கலாம் இல்லை அவ்வளோதான்டா. லைட்டு தள்ளி போடுறா. சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ப்ளஸ் சாங்கு. சாப்பாடு ப்ளஸ் சாங் போட்டாச்சு. வைப் பண்ணிட்டுக்கிறாங்க குத்து சாங். அடி ஒரு நாள் அடி மீன் எடுத்துட்டு போயிடல. அடி இங்கேயே மீன் வாங்கிட்டு சத்யண்ணா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா மாசம். உனக்கு விஜய் ப்ரோ சொல்லுங்க. ஜம்முன்னு தான் இருக்கும். ஜம்முனுக்குதா நம்ம செஞ்சது உண்மையாங்க செம்மையாக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டு வேற வைப்பாக இருக்குது. தக்காளி வைப்பு தரமா இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாட்டு வேற. மணிக்கு 2000 ரூபா போட்டுனா. ஹாய் சொல்லுங்க. நீங்க பாயா நீங்க கறி சோர்வத்தில் மழை தக்காளி சோறு ஆக்கிட்டோம். அவ்வளோதான். மணி பார்த்தீங்க 12 ஆச்சு. ஆமா அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் கட்டி மறுபடி 2-3 பேர் போயிட்டாங்க. நாங்கள் 5 பேர் தக்காளி சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு தூங்குறதுக்கு ஒரு 12:30 பக்கமாக ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பசங்க பேசிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்துங்கியாச்சு கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பசங்க கூட ஃபன் பண்ணிட்டு நீங்களே சமைச்சு சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் இருந்தால் எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்ட்டு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். இத்தனை நாளை வருவது உங்கள் SSK. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிமலை தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. டாடா பாய்.